இல்ல சார், ₹200 பிளாக் பண்ண ஒரு நபர் அதுக்காக அவரோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்றாங்க. ₹200 டிரான்சாக்ஷனுக்காக அவர் அக்கௌண்ட் பிளாக் பண்றதுக்காக அவர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து போய் ப்ரூஃப் பண்ணணும். இன்னைக்கு காலகட்டத்தில் அதுதான் இருக்குங்க. இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டிலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் விசியில் கூட வரலாம்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்சிங்களோட நீங்கள் அப்பியர் ஆகலாம். டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு வர தேவையில்லை, வீடியோ கான்ஃபரன்சிங் வாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்பியர் ஆகலாம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இமெயிலில் சப்மிட் பண்ணலாம். வீடியோ கான்ஃபரன்சிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டு இஃப் யூஆர் இன்னசென்ட் அப்படின்னா நம்ம பண்ணலாம் அப்படின்றதும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு வந்திருக்காங்கன்னா இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சில இடங்களில் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னும் பல இடங்களில் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. சில பேர் ஃபாரின்ல இருக்காங்கன்னா சார், ஃபாரின்ல இருக்காங்கன்னா பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்தாலும் இந்தியாவில் அக்கௌண்ட் இருந்தால் இந்தியாவில் தான் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபாரின்ல இருந்தாலும் இங்கே வந்து தான் ஆகணும். பிகாஸ் ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னும் போது இந்தியாவில் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியன் ஜூரிஸ்டிக்ஷன் தான். நீங்கள் அந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்றதுனால நீங்கள் வரக்கூடாது அப்படின்றதும் கிடையாது. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் உடனே இங்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதும் கிடையாது. ஸோ இங்கே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும், போகணும், வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம கோர்ட்டில் பெட்டிஷன் போடலாம். ஓகேங்களா? ஸோ கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு கோர்ட் அந்த இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்ட அனுப்புவாங்க. கோர்ட் இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை எந்த கோர்ட்டில் போடணும், அந்த ஸ்டேட்டில் இருக்க ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்டில் தான் போட முடியும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் ரெஜிஸ்டர் இருக்கோ அங்கே தான். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க, இப்போ டெல்லியில் உங்கள் மேலே கேஸ் ரெஜிஸ்டர் இருக்குது அப்படின்னா டெல்லி ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன கேஸ் இருக்கோ, இப்போ துவாரகா கோர்ட் இருக்கோ, பட்டேலா ஹவுஸ் கோர்ட் இருக்கும், தீசாசரி கோர்ட் இருக்கும், ஏதோ ஒரு கோர்ட்டில் தான். நீங்கள் சொன்னது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஆனால் எதுவுமே காமன் மேனுக்கு எப்படி அவன் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்ற கேள்வி எல்லா இன்சிடென்ட்லையுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுதானே நான் வந்து இப்போ ப்ரொசீஜர் தான் சொல்லுவேன். அதுதான் சொல்கிறேன் நடக்குது அப்படின்றது. ப்ரொசீஜர் சிம்பிளாக நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதை ரீவேம் பண்ண தான் முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர் இப்போ இந்த சைபர் கிரைம் போர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணால் இந்த ஃப்ரீசிங்கிறது ஒரு 2 லேயர் 3 லேயரோட ஸ்டாப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை தாண்டி போகிறவங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கேஸஸில் வி ஹவ் சீன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் லைக் திஸ். ஸோ இதில் பார்த்த வரைக்கும் 90% மேலே இன்னசென்ட் தான். 3rd லேயருக்கு மேலே போகிறவங்க எல்லாருமே இன்னசென்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ மேபி ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் 3rd லேயர் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது ஃப்ரீஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னாலே இது ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். ஓகே. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஆர் ஃபேசிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ சின்ஸ் வி ஹேவ் அ நெட்வொர்க் ஆஃப் லாயர்ஸ், இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஆஃப் லாயர்ஸ் இருக்காங்க, வி கேன் ஹேண்டில் திஸ் ஃப்ரம் அவர் ஆஃபீஸ். பட் அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்னும் பெரிய சேலஞ்சிங்கான இஷ்யூ. உங்களுக்கு சிட்டியில் லாயர் கிடைக்கிறது ஈஸி, பட் கிராமத்தில் இங்கே ஒரு இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பஞ்சாபில் ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இருக்காங்கன்னா அங்கே போகணுன்னா அங்கே லோக்கலில் தான் போய் ஆகணும். அங்கே லோக்கல் அட்வொகேட் தான் நம்ம வச்சாகணும். அங்கே பஞ்சாபி நீங்கள் என்ன தான் எக்ஸ்பர்ட் ஹிந்தியில் வந்து தெரியும், உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும்னா அங்கே உங்களுக்கு பஞ்சாபி தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் வேணும் உங்களுக்கு. ஸோ அவங்கள அங்கே என்கேஜ் பண்ணி நம்ம பண்ணால் தான் அந்த போலீஸ் அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.